ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம சப்த கன்னிமார்களை பற்றி பார்க்க போறோம். சப்த என்றால் 7. இந்து சமயத்தில் சப்த கன்னியர் அல்லது சப்த மாதர் எனப்படுவோர் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டீஸ்வரி ஆவர். பெண் தெய்வ வழிபாட்டிலும் சக்தி வழிபாட்டிலும் கிராம தெய்வ வழிபாடுகளிலும் சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. தங்கள் குலதெய்வம் யாதென்று அறியாதவர்கள் கூட சப்த கன்னிமார்களை குலதெய்வமாக வழிபடுவது வழக்கம். சப்த கன்னியர் தோன்றியதற்கு புராணங்களில் 2 வரலாறுகள் சொல்லப்படுகின்றது. ஒன்று, சிவபெருமான் மேரு மலையில் தியானத்தில் இருக்கையில் பார்வதி தேவி விளையாட்டாக தன் கைகளை கொண்டு சிவபெருமானின் கண்களை மூடினார். இதனால் அண்ட சராசரமே இருளில் மூழ்கியது. இதனை கண்டு பயந்த பார்வதி தேவியின் கைகளில் இருந்து வியர்வை வடிந்தது. அந்த நீர் மூலம் கரும் நிறம் கொண்ட குரூரமான கண் பார்வையற்ற ஒரு குழந்தை பிறந்தது. அது அந்தகாசுரன் என்று அழைக்கப்பட்டது.